ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நம்ம வந்து நேற்று யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மெத்தட் டைப்பான செகண்ட் டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்துட்டு என்னன்னா பேராமீட்டரைஸ்டு மெத்தட்ஸ் அண்ட் நோ ஆர்குமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேராமீட்டரைஸ்ட் அண்ட் நோ ஆர்குமெண்ட் மெத்தடு சேம் கிளாஸை நான் வச்சுக்கிறேன். நோ ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எப்பயும் நம்மளுக்கு ப்ரீ டிஃபைன் மெத்தடான மெயின் மெத்தட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமா யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் வச்சு தான் நான் இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். யூசர் டிஃபைன் மெத்தட்ஸில் வந்துட்டு பேராமீட்டரைஸ் மெத்தட்ஸ் அண்ட் நோ ஆர்குமெண்ட் மெத்தடாகவும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நோ ஆர்குமெண்ட் மெத்தட் வந்து எடுத்துக்கலாம் கைஸ். நோ ஆர்குமெண்ட் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் நான் வாய்டில் எடுத்துக்கிறேன். வாய்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே ஸ்டாட்டிக்கில் பண்ணால் தான் ஈஸியாக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M1 சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இது M1 மெத்தடு நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நோ ஆர்குமெண்ட் மெத்தட் கைஸ். ஓகேங்களா, ஆர்குமெண்ட் எதுவுமே நம்ம மெத்தடில் பாஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதுதான் நோ ஆர்குமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த M1 மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே நான் வந்து பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த இடம் நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்களேன் ப்ளூவில், இதுதான் வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறதாகட்டும், அது எந்த டேட்டா டைப்பாகவும் இருக்கட்டும், இன்சைட் த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த M1 மெத்தட்குள்ளே நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம்ல, அதை நம்ம பாஸ் பண்ணும்போது மெயின் மெத்தடில் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இந்த வேரியபிள் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஹைலைட் பண்ணுறல கைஸ் M1 பக்கத்தில் ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நான் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே நான் பாஸ் பண்ணல. என் மெத்தட் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட், அதுதான் நோ ஆர்குமெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் சும்மா நோ ஆர்குமெண்ட் M1 வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். மெத்தட் வந்துட்டு M1 எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பேராமீட்டரைஸ் மெத்தட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டே நான் எடுத்துக்கிறேன். M1ல் நான் வந்து இன்டீஜர் டைப் வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது நான் இன்டீஜர் டைப் ஐ வேரியபிளை வந்து நான் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸாக நான் மெத்தட் M1க்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே M2ன்னு கூட எடுத்துக்கிறேன் கைஸ். ஓகே, ஏன்னா M1 நான் கொடுத்துருந்த எந்த எரரும் காட்டல. அது வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு M2ன்னு எடுத்துக்கிறேன். M2ன்ற மெத்தடில் இன்டீஜர் ஐ வேரியபிள் ஆன ஃபார்மல் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து M2ல் வந்துட்டு பேராமீட்டரைஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அது வந்து என்னன்னா ஐ அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு நான் கால் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நோ ஆர்குமெண்ட் மெத்தடை வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் கைஸ். மெயின் மெத்தடுக்குள்ளே நோ ஆர்குமெண்ட் மெத்தடை வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஸோ M1 கால் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு நோ ஆர்குமெண்ட் மெத்தட் M1 வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்தது நான் பேராமீட்டரைஸ்டு மெத்தடை வந்துட்டு நான் கால் பண்ண போகிறேன். பேராமீட்டரைஸ்டு மெத்தட் வந்துட்டு கால் பண்ண போகிறேன். M2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து கால் பண்ணுறேன்னா இங்கே எரர் வந்து எனக்கு காட்டுது. எதனாலனா, நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன டேட்டா டைப் அந்த ஆர்குமெண்ட் இருக்கோ அதே டேட்டா டைப்பில் வந்துட்டு நான் வேல்யூஸை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணணும். நான் வந்து M2 மெத்தடில் இன்டீஜர் டைப் டேட்டாவை வந்துட்டு நான் வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ M2ல வந்து நான் இன்டிஜர் டைப் வேல்யூ தான் நான் பாஸ் பண்ணணும். ஸோ இங்க நான் பாஸ் பண்றது எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்றேன். இந்த 5ன்னு நான் குடுக்குற இடம் தான் வந்து ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5ன்னு குடுக்குற இடம் ஒரு ஆக்சுவல் ஆர்குமெண்ட். அது வந்து வேல்யூஸா பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது M2 மெத்தடுக்கு வருது. M2 மெத்தட்ல இன்டிஜர் i 5 தான். ஸோ 5ன்றது ஒரு இன்டிஜர் தான் சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு, எனக்கு வந்து அந்த 5 தான் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். M2 பாராமீட்டரைஸ்டு மெத்தட் வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு M1 மெத்தட் எனக்கு கால் ஆகுது. M1 மெத்தட் கால் ஆன உடனே எனக்கு நோ ஆர்குமென்ட் மெத்தட் M1 எக்ஸிக்யூட்ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது M2 வந்து எனக்கு கால் ஆகுது. M2 கால் ஆகும்போது ஆக்சுவல் ஆர்குமென்ட்டான 5 வந்து நானு பாஸ் பண்றேன். ஸோ வேல்யூஸ் வந்துட்டு M2 மெத்தட் கால் ஆகி அந்த வேல்யூஸை எடுத்து ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது தான் இந்த ஃபார்மல் ஆர்குமென்ட்டான இன்டிஜர் i. ஸோ அது ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது எப்படி என்ன பண்ணுதுன்னா, நான் இங்க என்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன்னா, ஜஸ்ட் பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் பண்றது M2 பாராமீட்டரைஸ்டு மெத்தட் வந்து எனக்கு i தான் சொல்லிட்டு எனக்கு 5ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுதான் M2 பாராமீட்டரைஸ்டு மெத்தட் 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நோ ஆர்குமென்ட் மெத்தட். அதுக்கப்புறமா பாராமீட்டரைஸ் மெத்தட். பாராமீட்டரைஸ் மெத்தட்லயே நம்ம என்ன டேட்டா டைப் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ல டிக்ளேர் பண்றோமோ, அந்த டேட்டா டைப்போட வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம மெயின் மெத்தடுக்குள்ள மெத்தட் கால் பண்ணும்போது ஆக்சுவல் பாராமீட்டர்ஸா நம்ம வேல்யூஸ பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பூலியன் வேரியபிள வந்து நானு டிக்ளேர் பண்ணி காட்டப் போறேன் பாராமீட்டரைஸ் மெத்தட்ல. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M3ன்னு மெத்தட் எடுத்துக்கிறேன். மெத்தடுக்குள்ள வந்துட்டு நானு பூலியன் வேரியபிள நான் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸா நான் பாஸ் பண்றேன். ஸோ பூலியன் B சொல்லி குடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் வேணும்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் அடுத்தது கேர் கூட நான் எடுத்துக்கிறேன். வாய்ட் M4 மெத்தட்ல வந்துட்டு எனக்கு கேர் C அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்றேன். பப்ளிக் இப்போ 4த்துல வந்து நான் ஸ்ட்ரிங் நானு பாஸ் பண்ணி காட்டுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M5ல வந்துட்டு நானு ஸ்ட்ரிங்கு எஸ்ன்னு சொல்லிட்டு நானு பாஸ் பண்றேன். ஸ்ட்ரிங் மட்டும் நம்ப கேப்பிட்டல் தான் குடுக்கணும் எஸ். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஒரு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். மத்ததெல்லாம் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M6ல வந்துட்டு சும்மா நானு என்ன எடுத்துக்கலாம்? இது தேவையில்லையே நமக்கு. சரி ஓகே. ஃப்ளோட் எடுத்துக்கிறேன் சும்மா. ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா டபுள்ன்ற ஒரு டேட்டா டைப் வந்து நானு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டபுள்ன்னு ஒரு டேட்டா டைப் வந்துட்டு நானு எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தம் நான் இங்க 7 மெத்தட் நான் குடுத்துருக்கேன் கைஸ். 7 மெத்தட்ல நம்மளுக்கு M2, M3, M4, M5, M6, M7 வந்து பாராமீட்டரைஸ் மெத்தடு. M1ன்ற மெத்தட் மட்டும் நம்மளுக்கு நோ ஆர்குமென்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு நானு டேட்டா டைப்ப நான் பாஸ் பண்றேன் பாருங்க. M3 மெத்தடுக்கு பூலியன் டைப் இருக்கு. ஸோ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். M4ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கு? கேர். ஸோ கேரக்டர்னா சிங்கிள் கொட்டேஷன்ல சும்மா சி அப்படின்னு பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். M5ல வந்துட்டு என்னன்னா ஸ்ட்ரிங்கு. அதனால சும்மா லோக்கி அப்படின்னே நான் வந்து பாஸ் பண்றேன். அதுக்கப்புறமா M6ல வந்துட்டு எனக்கு ஃப்ளோட் இருக்கு. ஸோ சும்மா 5 5 என்ன குடுக்கலாம்? ஓகே. 5ன்னே நான் சும்மா பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. M7ல வந்துட்டு எனக்கு 5.5 அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்றேன். டபுள்ல. ஸோ இத வந்து நானு சும்மா பிரிண்ட் பண்ணணும்ல கைஸ். அதனால நானு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலயும் நான் குடுத்துக்கிறேன். பிரிண்ட் பண்றதுக்காக. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நானு இங்க வேரியபிள் B தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க வேரியபிள் Cன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க வேரியபிள் S, இங்க வந்து வேரியபிள் F, அதுக்கப்புறமா இங்க வந்து டபுள் Dஆ மாறணும். ஓகே. D அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? M2 பாராமீட்டரைஸ்டு மெத்தட். நான் இது கூட நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும்.
உங்களுக்கு புரியிற மாரி. இது எல்லாத்துலயும் நானு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? M3, M4, 5, 6 அதுக்கப்புறமா 7. ஸோ, நான் வந்து இப்ப நானு மெயின் மெத்தட நான் எக்ஸிக்யூட் பண்ணா, ஃபர்ஸ்ட்டு M1 மெத்தடான நோ ஆர்குமென்ட் மெத்தட் M1 எக்ஸிக்யூட்ன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது M2 மெத்தட்ல நான் 5ன்ற இன்டிஜர் டைப்ப தான் வந்துட்டு ஆக்சுவல் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் ஃபார்மல் ஆர்குமென்ட்ஸ் வந்து எனக்கு எடுத்துட்டு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு M2 பாராமீட்டரைஸ் மெத்தடு 5ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது M3ல வந்து பூலியன் டைப் ட்ரூன்னு சொல்லி ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றேன். அது ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு M3 பாராமீட்டரைஸ்டு மெத்தடு வந்து ட்ரூன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா M4 கேரக்டர தான் வந்துட்டு நான் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்றேன். ஸோ C நீங்க பாஸ் பண்றேன். அது மெத்தட் கால் ஆகி ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ்ல Cய வச்சு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்க வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்றேன். ஸோ M4 பாராமீட்டரைஸ் மெத்தட் வந்து எனக்கு Cன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது M5ல வந்து நானு ஆக்சுவல் வேல்யூஸா லோக்கின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்றேன். அது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் மெத்தட் கால் ஆகும்போது எனக்கு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது இங்க பிரிண்ட் பண்றோம். M5 பாராமீட்டரைஸ் மெத்தடு லோக்கி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா M6 வந்து ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப்ப தான் ஆக்சுவல் வேல்யூஸா பாஸ் பண்றேன். ஸோ 5ன்னு பாஸ் பண்றேன். இங்க வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா, M6 ஃபார்மல் ஆர்குமெண்ட் 5 எடுத்துக்கிட்டு எனக்கு M6 பாராமீட்டரைஸ்டு மெத்தட் 6ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். M7 டபுள் டேட்டா டைப்ன்றது தான் வந்துட்டு நான் வேல்யூஸா ஆக்சுவல் வேல்யூஸா பாஸ் பண்றேன் 5.5. அந்த 5.5 வந்துட்டு எனக்கு எடுத்துக்கிட்டு M7 பாராமீட்டரைஸ்டு மெத்தடு 5.5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அந்த ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நான் பிரிண்ட்ன்னு சொல்லி நான் குடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இப்படி பிரிண்ட் ஆகுது. நீங்க இன்னொன்னு வந்து நீங்க கேட்கலாம் கைஸ். M6 பாராமீட்டரைஸ் மெத்தட்ல ஃப்ளோட்ல வந்துட்டு எனக்கு 5.0ன்னு வருது. ஆனா நான் இங்க 5ன்னு தானே நானு ஆக்சுவல் வேல்யூஸ் குடுத்துருக்கேன்னா, அது டேட்டா டைப்போட அ ப்ராசஸ் ஓகேங்களா? நீங்க சிங்கிள் டிஜிட்டா நீங்க குடுத்தீங்கன்னா, இப்ப 6ன்னு சொல்லி நான் குடுத்தாலும் 6.0ன்னு தான் எனக்கு வரும். ஸோ, ஃப்ளோட் டேட்டா டைப்போட ப்ராசஸ். அதனால தான் நம்மளுக்கு அப்படி அவுட்புட் வச்சிருக்கோம். ஸோ, நம்மளுக்கு அவுட்புட் நோ ஆர்குமென்ட் மெத்தட் M1 எக்ஸிக்யூட் ஆச்சு. M2 பாராமீட்டரைஸ் மெத்தட் 5 இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்புறமா M3 சாரி இங்க ரிட்டர்ன் வந்து பண்ணவே பண்ணாது. ஏன்னா நான் வாய்ட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, நான் பிரிண்ட் மட்டும் தான் பண்றேன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, 5 வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். M3 மெத்தட்ல பூலியன் டைப் ட்ரூன்னு வந்தனால அது பிரிண்ட் பண்றேன். M4 மெத்தட்ல கேரக்டர் வந்து நான் பிரிண்ட் பண்றேன். M5 மெத்தட்ல லோக்கின்றத நான் பிரிண்ட் பண்றேன். M6 மெத்தட்ல 6ன்றது 6.0வா எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அது ஃப்ளோட் டேட்டா டைப். M7ல வந்துட்டு எனக்கு ஃபைனலா 5.5ன்னு சொல்லி நானு டபுள் வேல்யூஸ் குடுக்குறேன். அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ, நம்ப பாராமீட்டரைஸ் மெத்தட நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்த்திருப்போம். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி.